சைலுக்கு வணக்கம். இப்போ வந்து மழை முடிஞ்சிருச்சு, தக்காளி நடவு பண்ண போகிறோம். தக்காளி நடவும் போது நம்ம வந்து அந்த அழுகலை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி பண்ண போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிலம் வந்து ட்ரையாக இருக்கணும். இப்போ நடந்து போகும்போது உங்களுக்கு காலில் மண் இல்லை அப்படின்னா நீங்கள் நடவு பண்ணலாம். ரொம்ப ஈரத்தில் நடவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேம்பிங் ஆஃப்னு ஒரு நோய் வரும். இப்போ தண்டலுகள் நோய் இப்போ நிலத்துக்கும் அந்த செடிக்கும் நடுவில் அப்படியே அழுகி உங்களுக்கு செத்துரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை மண்ணில் வந்து கெட்ட பூஞ்சானம் இருக்கும், நல்ல பூஞ்சானம் இருக்கும். மழை ஓவராக பெய்யும் போது அந்த பூஞ்சானம் வந்து உங்களுக்கு வந்து அந்த தண்டை வந்து அழுக வச்சிடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து தண்ணி விடும்போது அந்த தண்ணி உள்ளே போனாலும் அழுகிரும். இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நர்சரியிலேருந்து நாற்றை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரிடோமில் கோல்டை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நடுங்க. நீங்கள் வச்ச உடனே வந்து ரிடோமில் கோல்டை வந்து ட்ரென்ச்சிங் விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்றுக்கிட்ட வந்து அந்த பூஞ்சானம் இருந்தாலும் செத்துரும். அதனால் வந்து இதை வந்து பண்ணிட்டு நடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பாடுவாசி எக்கச்சக்கமாக ஆகும். இப்போ வந்து க்ரோத் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கும் ப்ராப்ளமாக இருக்கும், மண் அணைக்கிறதுக்கும் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் வந்து இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தக்காளி வந்து நடுங்க. நன்றி, வணக்கம்.